greatest integer function f of x equal to box x, f of x is equal to box x, f of x is equal to suppose box of 1.2, இதோட வேல்யூ வந்து 1, box of 1.2 வந்து என்ன மீனிங்னா நம்பர் லைன்ல இந்த வேரியபிளோட வேல்யூவை பாரு, அதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற நியரஸ்ட் இன்டீஜர் எதுவோ அதுதான் ஆன்சர். இப்போ நம்பர் லைன் எடுத்துட்டீங்கன்னா -∞ to +∞, 0, 1, 2 எக்ஸெட்ரா -1 -2 போயிட்டு இருக்கும். 1.2 ஓட பொசிஷன் இங்க இருக்குன்னு இதுதான் 1.2. இதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இன்டீஜர் எதுவோ அதுதான் இருக்கு வேல்யூ. ஸோ பாக்ஸ் ஆஃப் 1.2 வேல்யூ 1. பாக்ஸ் ஆஃப் 1.3 என்ன? 1. இதே பாக்ஸ் 1.3 அதுக்கு ஈக்குவல் ஆர் லெஸ்ஸா இருக்கிற கிரேட்டஸ்ட் இன்டீஜர், ஈக்குவல் ஆர் லெஸ்ஸா இருக்கிற கிரேட்டஸ்ட் இன்டீஜர். இப்போ பாக்ஸ் 1.3 ஆல்சோ 1. பாக்ஸ் 1.4 1 தான். பாக்ஸ் 2.3 2. 2.3க்கு லெஃப்ட் சைட்ல இருக்க ஃபர்ஸ்ட் இன்டீஜர் என்ன வரும்? 3 வரும். அப்ப பாசிட்டிவ் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க, பாசிட்டிவா இருந்துச்சுன்னா எக்ஸ், இன்டெகிரல் பார்ட்ல என்ன இருக்கோ அதுதான் ஆன்சரா வரும். பாசிட்டிவ் நம்பர்ஸ்னா இன்டெகிரல் பார்ட் 1, 2 தானே இருக்கு, அதான் வரும். பாக்ஸ் ஆஃப் 3.9 3. இன்டீஜர்னா சப்போஸ் பாக்ஸ் 5 வச்சுக்கோ, டெசிமல்ல இல்லாம இன்டீஜரா இருந்தா the number itself, an integer which is less than or equal to x, அந்த xக்கு ஈக்குவல் ஆர் லெஸ்ஸா இருக்கிற இன்டீஜர், அதான் இதோட டெஃபினிஷன். an integer which is less than or equal to x. ஓகே, இப்ப நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு பார்த்தோன்னு வச்சுக்கோ, பாக்ஸ் ஆஃப் -1.3 இதுக்கு என்ன வரும்? -1.3க்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இன்டீஜர் -2. சும்மா பாரு, -1 -2 -1.3 மேபி இங்க இருக்கலாம். இப்ப இதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க ஃபர்ஸ்ட் இன்டீஜர் என்ன? -2. ஸோ பாக்ஸ் ஆஃப் -1.3 -2. பாக்ஸ் ஆஃப் -4.7 -5. இதுதான்ப்பா மீனிங் இருக்கு. ஸோ இதுல இருந்து நீ ஒன்னு அப்சர்வ் பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் என்னவா இருக்கும்? டொமைன்னா செட் ஆஃப் ஆல் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஸோ தட் f of x exists. f of x எக்ஸிஸ்ட் ஆகுற மாதிரி எக்ஸுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் நம்ம எக்ஸுக்கு கொடுக்கலாம், அதுதான் டொமைன். ஸோ டொமைன் என்ன இருக்கு? இன்ஃபைனைட். இன்ஃபைனைட் தான், பட் ஒரு ரேஞ்ச் இருக்கும்ல, இதுல இருந்து இது வரும். நெகட்டிவ்ல இருந்து அந்த நம்பரோட டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் -∞ to +∞, all real number. Capital R னு சொல்லுவோம். Capital R னா the numbers from -∞ to +∞, all real numbers. என்ன வேணாலும் கொடுக்கலாம்னு இருக்கும். எந்த ரியல் நம்பர் நம்ம கொடுத்தாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்ப சொல்ல பார்க்கலாம், வாட் இஸ் பாக்ஸ் ஆஃப் √3? √3 ஓட வேல்யூ என்னப்பா? அப்ராக்சிமேட் வேல்யூ 1.732. 1.732. 1.7னாலே அதுக்கு லெஸ்ஸா இருக்கிற ஃபர்ஸ்ட் இன்டீஜர் 1 தானே. ஸோ பாக்ஸ் ஆஃப் √3 இஸ் 1. இர்ரேஷனல் நம்பர்ஸும் கொடுக்கலாம், ரேஷனல் நம்பர்ஸும் கொடுக்கலாம், எந்த நம்பர்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஒன் மோர், வாட் இஸ் பாக்ஸ் ஆஃப் 1/1972950? -1. 0 0. 1/னாலே நியூமரேட்டர் லெஸ், டினாமினேட்டர் கிரேட்டர்.
அப்படின்னா அதோட வேல்யூ 0 பாயிண்ட்ல தான் ஆன்சர். இதை நீ டிவைட் பண்ணினா 0 பாயிண்ட் சம்திங் 0 பாயிண்ட் சம்திங் 0.00 சம்திங். அப்போ இதுக்கு 0 தான் ஆன்சர். ஓகேவா? இதே மைனஸ் தான் இருந்தா இங்க -1/2015 792 -0 வரும். -0.1ன்னா லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் இன்டிஜர் -1. இந்த மாதிரி எக்ஸுக்கு நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா இதுதான் மீனிங். இப்போ டொமைன் என்னன்னு பார்த்துட்டோம். இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் -∞ to +∞. இதோட ரேஞ்ச் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் புரிஞ்சாதான் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் சம் ஆக்சுவலா 1 மார்க் கொஸ்டின் தான், பட் ஃபங்க்ஷனோட மீனிங் தெரியும். ரேஞ்ச்னா என்ன மீனிங்னா எக்ஸுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அது டொமைன். ஆல் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் டொமைன். கரஸ்பாண்டிங் அவுட்புட், இப்போ எக்ஸுக்கு நீ என்ன வேணாலும் கொடு, ஆனா அவுட்புட் என்ன வருதோ அந்த கலெக்ஷன் தான் ரேஞ்ச். செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் ரேஞ்ச். இப்போ இதுக்கு அவுட்புட் எல்லாம் எப்படி வருதுன்னு பாரு. வந்தா 1 2 3 4 5 -2 -5 1 0 -1 இந்த மாதிரி தானே வருது. அப்ப அதோட ரேஞ்ச் என்னவா இருக்கும்? set of integers. Set of integers. Very good. Set of integers. இதுதான் இதோட ரேஞ்ச். இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். அதோட டொமைன் வந்து -∞ to +∞. -∞ to +∞ செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். பட் அவுட்புட் ரேஞ்ச் அதுக்கு என்ன வரும்னா இன்டீஜர்ஸ் மட்டும்தான். இன்டீஜர்ஸ் மட்டும்தான் ஆன்சரா வரும். வாட் எவர் எக்ஸ் ஆன்சர் இஸ் an integer. ஓகே, இதோட டயக்ராம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் அடிஷனல் தான். இது நம்மளுக்கு செகண்ட் வால்யூம்ல டிஃபரன்ஷியல் கால்குலஸ்னு ஒரு சாப்டர் வரும். இன்டெகிரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ்னு அதுக்கெல்லாம் இந்த டயக்ராம்லாம் யூஸ் ஆகும்ப்பா. இதோட மீனிங் தெரிஞ்சு போகணும். அதனால தான் அதை இப்படியே பார்த்துக்கலாம். நல்ல கவனி. 11th ஸ்டாண்டர்ட்ல இது பார்த்துருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இன்டர்செக்ஷன் 0 1 2 3 4 etc. -1 -2 -3 -4 etc. In y axis 1 2 3 etc. -1 -2 -3 and etc. Okay. இப்போ x 0னா ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன? பாக்ஸ் 0 என்ன? பாக்ஸ் 0 அதான பார்த்தோம். பாக்ஸ் 0 0 இன்டிஜர்னா the number itself அதே தான் வரும். பாக்ஸ் 0 0 அப்போ 0,0. then the numbers between 0 to 1 0 to 1 இந்த கேப் நீ எந்த நம்பர் எடுத்தாலும் பாக்ஸ் ஆஃப் 0 பாயிண்ட் சம்திங் 0 பாக்ஸ் 0.1 அதான பார்த்தோம். பாக்ஸ் 0.1னா 0 தான். 0.1 பாசிட்டிவ்னா இன்டெகிரல் பார்ட் என்ன இருக்கும் அதான் ஆன்சரா வரும். பாக்ஸ் 0.1 0, box 0.2 also 0. So 0 point னு வந்தாலே values, that is the numbers between 0 to 1. இந்த கேப்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே 0 point தான் வரும். அந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வேல்யூ வந்து 1 கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ இந்த டார்க் லைன் இதான் அதோட கிராஃப். இந்த from 0 to 1 but not equal to 1 less than 1 இது வரணும். பாக்ஸ் ஆஃப் 0.99999999 வரலும் ஆன்சர் 0 தான். வாட் எவர் இது அப்படியே நீ நான் டெர்மினேட்டிங்கா போட்டாலும் வேல்யூ வந்து என்ன 0 தான். அப்போ 0 to 1ல 0, ஆனா 1 டச் பண்ணாது. அப்போ ஒரு ஒயிட் சர்க்கிள் இப்படி போட்டோம்னா அது அங்க டச் பண்ணலன்னு 0 to 1ல இதான் அதோட கிராஃப். ஓகே, இப்போ x 1னா என்ன? x ஈக்குவல் டு 1. பாக்ஸ் 1 என்ன? 1. பாக்ஸ் 1 1. அப்ப x 1னா y ஓட வேல்யூ 1. அப்ப மேல போயிடும். x 1னா y 1. then the numbers between 1 to 2 1 to 2 in between இருக்கிற எந்த நம்பர் எடுத்தாலும் பாக்ஸ் x ஓட வேல்யூ என்ன? 1 தான். பாக்ஸ் 1.1னா 1 தான். பாக்ஸ் 1.2 also 1, 1.3 1. அப்ப இந்த கேப்ல நீ எது எடுத்தாலும் 1 தான். அப்போ இந்த கேப்ல இருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் கான்ஸ்டன்டா ஒரு பேரலல் லைன். ஆனா x2னா y2, அப்ப இதை டச் பண்ணாது. x2 பாக்ஸ் 2 வந்து 2 இல்ல, அப்ப x2னா அந்த ஃபங்க்ஷன் மேல போயிடும், ஒரு யூனிட் மேல ஏறிடும்.
இப்படி வரும். 2 to 3 இந்த கேப்ல நீ எது எடுத்தாலும் வேல்யூ வந்து 2 இப்படி வந்துருமா? இப்போ 4னா 4 சாரி 3னா 3 மேல போயிடும் ஒரு யூனிட் இப்படி வரும். இதே மாதிரி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான்ப்பா இந்த சைடும். இதை டச் பண்ணாது. இந்த கேப்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே 2 தான் வரும். இந்த கேப்ல இருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் 3. இதுதான் அதோட கிராஃப். அப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டு இன்டீஜர் டிஸ்கண்டினியூஸா இருக்கும். பிரேக் ஆயிருக்கா? ஒவ்வொரு இன்டீஜரும் எக்ஸ்ல பாரு 0ல ஒரு பிரேக், 1ல ஒரு பிரேக், 2ல ஒரு பிரேக். இன்டீஜர் டு இன்டீஜர் டிஸ்கண்டினியூஸா இருக்கும். டொமைன் வந்து என்டையர் ரியல் நம்பர் வாட் எவர் எக்ஸ் ஹரிசாண்டல் நீ எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இந்த கிராஃப் அது இன்டர்செக்ட் பண்ணும். இந்த கிராஃப் அதை இன்டர்செக்ட் பண்ணும்னா அது எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு இருக்கும். ஹரிசாண்டல் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒரு வெர்டிக்கல் நீ எங்க இருந்து வேணாலும் போட்டு பாரு. இந்த கிராஃப் ஒரு வெர்டிக்கல் போட்டேன்னா அந்த கிராஃபை இன்டர்செக்ட் பண்ணும். அதனாலதான் டொமைன் -∞ to +∞. ஆனா அவுட்புட் வந்து செட் ஆஃப் ஆல் இன்டீஜர். இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனோட கிராஃப். இதை காப்பி பண்ணிருக்கேன். இது ரிலேட்டடா இருக்கிறது அந்த சம்ம பார்க்கலாம் கொஞ்சம் ஃபாஸ்டா. இதுதான் ஃபங்க்ஷன். இது அதோட டெஃபினிஷனு. இது எக்ஸாம்பிள் டொமைன் ரேஞ்ச் கிராஃப். எதுவும் டவுட்னாலும் கேட்கலாம். ரொம்ப மாசம் ஆயிடுச்சு பேசி ஏதோ பசங்களாம் வரவே நம்ம பிஸி ஆக்கிடுறாங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாரு. எக்ஸசைஸ் 1.2ல தேர்ட் கொஸ்டின். சிம்பிளான சம்பா. தேர்ட், prove that the greatest integer function f is from R to R. Function defined from real number to real number. Domain real number, codomain also real number. Real number na -∞ to +∞, all numbers. Okay. Given by f of x is equal to box x. f of x is equal to box x. இப்ப பார்த்தோம்ல இந்த function greatest integer is neither 1 nor onto, where x denotes the greatest integer less than or equal to x. அதெல்லாம் டெஃபினிஷன், அதை விட்டுரு. இப்ப நம்ம பார்த்தோம்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 இல்ல onto-வும் இல்லைன்னு சொல்லணும். neither 1 nor onto, neither nor, not 1 not onto-னா எக்ஸாம்பிள் கொடுத்து டிஸ்ப்ரூவ் பண்ணா போதும். இப்ப இதை நீ not 1 சொல்லணும்னா டொமைன்ல டிஃப்ரெண்டான 2 எலமெண்ட்ஸுக்கு அவுட்புட் சேமா இருக்கும், இமேஜ் சேமா இருக்கும். அப்படி 2 நம்பர் சொல்லிட்டேன்னா நாட் 1 சொல்ல முடியுமா? இதனா ஒரு 2 நம்பர். ஆனா அண்டர் த ஃபங்க்ஷன் தேர் இமேஜஸ் ஆர் சேம். இப்பதான் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்டா இருக்கிற எக்ஸுக்கு அவுட்புட் சேமா இருக்கும். இப்பதானே பார்த்தோம். 1.1 எடுத்துக்கிறேன். ஓகே, கவனிப்பா. f சொல்யூஷன் f of 1.2 எடுக்க 1.2 பாக்ஸ் ஆஃப் 1.2 என்ன வேணாலும் கொடுக்கலாம்ப்பா. நான் இதை எடுத்துக்கிறேன். பாக்ஸ் ஆஃப் 1.2 1
எஃப் ஆஃப் இன்னொரு நம்பர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 1.2 பட் அவுட்புட் சேமா வரணும். 1 பாயிண்ட்னு நீ எது எடுத்தாலும் ஆன்சர் 1 தானே இருக்கு. நான் ஒரு 1.3ன்னு எடுத்துக்கிறேன். 1.2 வந்து ஒரு ரியல் நம்பர், ஃபிராக்ஷன், டெசிமல், ரேஷனல் நம்பர். இதுவும் ஒரு ரியல் நம்பர், இதுவும் ஒரு ரியல் நம்பர். பட் ரெண்டு ரியல் நம்பரும் டிஃப்ரெண்ட் நம்பர். பட் அவுட்புட் எப்படி இருக்கு? சேமா இருக்கா? டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்க்கு இமேஜ் சேமா இருந்தா நாட் ஒன். அப்ப அதுக்கு நீ ரீசன் சொல்ல போற. ஹியர் எஃப் ஆஃப் 1.2 not sorry f of 1.2 equal to f of 1.3. images same இருக்கு, but 1.2 not equal to 1.3. different element க்கு images same. அதான் மீனிங். அவ்வளவுதான் ரீசன். therefore f is not 1 1. f is not 1 1. இப்ப not on to ன்னு சொல்றோம். not on to னா at least one element in codomain do not have pre-image in domain. இப்ப நம்ம பார்த்தோம், நீ எக்ஸ்க்கு என்ன நம்பர் கொடுத்தாலும் இங்க போய் இன்டீஜரோட தான் கனெக்ட் ஆகும். ரேஞ்ச் என்ன பார்த்தோம்? செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். அப்ப கோடொமைன்ல இன்டீஜர்ஸ் மட்டும்தான் இமேஜஸா இருக்கும். இன்டீஜர்ஸ் மட்டும்தான் இமேஜஸா இருக்கும். ஃபிராக்ஷன் நம்பர்ஸ் எல்லாமே ப்ரீ இமேஜ் இல்லாம தானே இருக்கும். சொல்றது புரியுதா? சும்மா ரஃபா டயக்ராம் போட்டு காட்டுறேன். ரியல் நம்பர் டு ரியல் நம்பர், எல்லா நம்பர்ஸும் இருக்கும். இங்க மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணி பிளஸ் இன்ஃபினிட்டி. இங்கேயும் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. டொமைன்ல என்ன வேணாலும் நம்பர்ஸ் எடுத்துக்கோ. ஆனா இங்க அது போய் கனெக்ட் ஆகுறது 0, -1, -2, -3 இந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகும். இப்ப நம்ம பார்த்தோம் 1.2 1.2 கனெக்ட் ஆகும். 1.3 1.2 1ஓட கனெக்ட் ஆகும். 1.3 இங்க ரியல் நம்பர்ஸ்ல 1.3 இருக்கு. அந்த 1.3யும் 1ஓட கனெக்ட் ஆகும். இது மாதிரி எல்லா நம்பர்ஸும் இன்டீஜர்ஸோட தான் கனெக்ட் ஆகும். பட் ரியல் நம்பர்னா இங்க ஃபிராக்ஷன்ஸும் இருக்கு. இங்க இருக்கிற ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் எதோடையும் கனெக்ட் ஆகாது. அப்போ அதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப அதுதான் நீ ரீசனா சொல்ல போறேன். என்ன சொல்லலாம்னா, எதனா ஒரு ஃபிராக்ஷன் எடுத்துக்கோ. ஏன்னா இங்க கோடொமைன் என்டையர் ரியல் நம்பர். எதனா ஒரு ஃபிராக்ஷன் சேம் 1.2 நான் எடுத்துக்கிறேன். 1.2 பிலாங்ஸ் டு ஆர். Here R is codomain. Do not have pre-image in domain. Therefore, F is not onto. அவ்வளவுதான். இதை காப்பி பண்ணிடு. அந்த சம் ரொம்ப ஈஸி. அந்த ஃபங்க்ஷனை பத்தி டீடைல் ஐடியா வேணும், அதுக்கு தான் பார்த்தோம். இதை காப்பி பண்ணிடுங்க, அடுத்த சம் போகலாம் கொஞ்சம் ஃபாஸ்டா. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் क्वेश्चनக்கு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை பத்தி டீடைலா தெரியும், அதையும் பார்த்துக்கலாம். சம் ஈஸிப்பா. அந்த ஃபங்க்ஷன்ஸோட நேச்சர் கிளியரா இருந்தாதான் ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். மாடுலஸ் ஃபங்க்ஷனை பத்தி பார்த்துட்டு அடுத்த சம் பார்க்கணும். மாடுலஸ் ஃபங்க்ஷன்
f of x is equal to mod x. இப்படி denote பண்ணும். போன சம்க்கு பாக்ஸ் அது கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஆர் ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொன்னாங்க. ஸ்டெப்ஸ் மாதிரி தானே கிராஃப் இருக்கு. ஸ்டெப் ஃபங்க்ஷன் இது மாடுலஸ் ஃபங்க்ஷன் f of x equal to mod x. இதுக்கு என்ன மீனிங்னா f of x equal to mod x. Suppose in the number the variable x so positive or 0, x greater than or equal to 0 வா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மாடுலஸ்க்கு மீனிங் இல்ல. mod 3 வந்து 3, mod 3 என்ன 3 தான். mod of 4 is 4. பாசிட்டிவா இருந்தா மாடுலஸ் நம்ம விட்டுறலாம். So f of x equal to mod x which is equal to x if x greater than or equal to 0. x greater than or equal to 0 னா mod x equal to x. x less than 0 நெகட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. mod of minus 3 என்ன? mod of minus 3 3 நெகட்டிவ் நம்பரா இருந்தா இதோட ஒரு நெகட்டிவ் மல்டிப்ளை பண்ணணும், அப்பதான் அது பாசிட்டிவ் ஆகும். மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 இஸ் பிளஸ் 3. அப்ப எக்ஸ் நெகட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸோட ஒரு மைனஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் எக்ஸ், அப்பதான் அது பாசிட்டிவ் ஆகும். மாடுலஸ் ஃபங்க்ஷன்னா மேக்னிடியூட் ஒன்லி, பாசிட்டிவ் குவான்டிட்டியை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ பாசிட்டிவ்னா மாட் எக்ஸ் வந்து எக்ஸ், நெகட்டிவா இருந்தா மாட் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ். இங்க மைனஸ் எக்ஸ் பாசிட்டிவ், ஏன்னா மாடுலஸ்னா நெகட்டிவ் வரக்கூடாது, மைனஸ் போடுறோமேன்னு பார்க்காத. எக்ஸ் நெகட்டிவ், மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் எக்ஸ் பாசிட்டிவ். ஓகே, இதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இதுக்கு மீனிங். y equal to x if x greater than or equal to 0. x 0 and greater than or equal to 0 னா 0 to infinity, x axis ல 0 to infinity ல y யும் x ம் ஈக்குவல். அப்ப x 0 னா y 0, x 1 னா y 1, x 2 னா y 2, x 3 னா y 3, x 4 y 4 எக்ஸெட்ரா. ஸோ இதான் அதோட கிராஃப். ஆக்சுவலா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஒன்று பார்த்துருப்போம். இப்படிதான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போயிட்டே இருக்கும். இதுதான் y equal to x. x minus 1 னா y also minus 1, x minus 2 னா y also minus 2, x minus 3 னா y minus 3. இது y equal to x ஓட கிராஃப், minus infinity to plus infinity. ஆனா மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ், நெகட்டிவா வராது. நெகட்டிவா வராதுன்னா கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன் cannot lie below x axis. x axisக்கு கீழே வராது. அப்ப என்ன தெரியுமா பண்ணணும், x axisக்கு கீழே இருக்கிற பார்ட், ஆக்சுவலா y equal to x, மாடுலஸை விட்டுரு. y equal to mod x ஓட கிராஃப் போடணும்னா மாடை விட்டோம்னா y equal to x அந்த கிராஃபை போட்டணும். x axisக்கு கீழே அந்த கிராஃப் எங்கெல்லாம் வருதோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு y axis. இது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணினா மேல போயிடும். இதுதான் y equal to minus x. இந்த பிரான்ச் y equal to plus x, y equal to x if x greater than or equal to 0. 0 to infinity க்கு y equal to x. x less than 0 னா minus infinity to 0, minus infinity to 0, y equal to minus x. இதான் அதோட கிராஃப். V shape completely lies above x axis, ஏன்னா always positive. இதோட மினிமம் வேல்யூ என்னப்பா, mod x ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ என்ன? 0 சார். 0 தான் மினிமம் வேல்யூ. லோயஸ்ட் பாயிண்ட் கிராஃப்ல எங்க இருக்குன்னு பாரு, 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது, மேல போயிட்டே இருக்கும். ஓகே, இப்ப இதோட டொமைன் தெரியணும். டொமைன் ஹரிசாண்டலா பாரு, எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்கேயுமே பிரேக் இல்ல, எங்க ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதை இன்டர்செக்ட் பண்ணும். ஸோ எக்ஸுக்கு நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம், பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்கலாம், 0 கொடுக்கலாம், நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுக்கலாம். ஸோ டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. ரேஞ்ச் வந்து, ரேஞ்ச்னா அவுட்புட், நீ எக்ஸுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம், ஆனா வாட் எவர் எக்ஸ் அவுட்புட் எப்படிதான் இருக்கும், பாசிட்டிவ் பாசிட்டிவா இருக்கும். பாசிட்டிவ்னு சொல்லாம நான் நெகட்டிவ்னு சொல்லணும். ஏன்னா 0 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, மாட் 0 வந்து 0, 0 வந்து நாட் பாசிட்டிவ் நாட் நெகட்டிவ். ஸோ நான் நெகட்டிவ் அதான் ரேஞ்ச். நான் நெகட்டிவ் மீன்ஸ் 0 டு இன்ஃபினிட்டி. பாசிட்டிவ் தான் 0ன்னு கொடுத்தீங்கன்னா 0. இதுதான்ப்பா மாடுலஸ் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஒரே ஒரு ஹிண்ட் நல்லா கவனி. இப்போ y equal to mod x plus 1, இதுக்கு என்ன மீனிங்னா நல்லா கவனி, எக்ஸுக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. அப்ப அந்த ஃபங்க்ஷன்ல எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதெல்லாம் எக்ஸ் பிளஸ் 1 மாத்திருக்கு. எக்ஸ் பிளஸ் 1 மாத்தினா y equal to mod x plus 1 equal to x plus 1 if x plus 1 greater than or equal to 0.
x plus 1 greater than or equal to 0 na x greater than or equal to minus 1. இங்க x இருக்கா minus x minus of x plus 1. If x plus 1 less than 0, x plus 1 less than 0 na x less than minus 1. அப்போ மாடுலஸ் ஃபங்க்ஷன் எந்த இடத்துல 0 ஆகுது, என்ன வேல்யூக்கு அது உள்ள இருக்குது, மாடுலஸ் உள்ள இருக்கிறது 0 ஆகுதோ அந்த பாயிண்ட்ல தான் ஸ்பிட் பண்ணணும். இங்க x 0, அப்போ x greater than or equal to 0, x less than 0. இங்க x plus 1, இங்க என்ன வேல்யூக்கு இது 0 ஆகும், x plus 1 minus 1 போட்டா, அதனாலதான் மைனஸ் 1. மைனஸ் 1 விட ஈக்குவலா கிரேட்டரா இருந்தா அப்படியே வரும், மைனஸ் 1க்கு லெஸ்ஸா இருந்துச்சுன்னா நெகட்டிவா ஆயிரும். இதோட நெகட்டிவ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1. இதோட கிராஃபும் பார்த்தீங்கன்னா இது 0ல வி ஷேப் வருதா, இது minus 1ல இந்த வி ஷேப் வரும், எக்ஸ் ஆக்சிஸ்ல minus 1. அப்போ இதோட கிராஃப் வந்து -1. இதுதான் y equal to x plus 1, y equal to x plus 1. ரைட் சைடு இருக்கிற பிரான்ச் எப்பவுமே பாசிட்டிவ் பிரான்ச் x plus 1. அதோட நெகட்டிவ் இது பாசிட்டிவ் வேல்யூ, ஆக்சுவலா மைனஸ் ஆஃப் x plus 1 லெஃப்ட் சைட்ல இருக்குது. இது மாதிரி கிராஃபும் போட தெரியும். இது நான் சும்மா இது மாதிரி என்ன கொடுத்தாலும் mod x plus 2, x minus 2 இந்த மாதிரி எது கொடுத்தாலும் கிராஃப் போட தெரியணும். அதோட டொமைன் ரேஞ்ச் எல்லாம் சேம் தான், டொமைன் ரேஞ்ச் சேம். இதை மைண்ட்ல வச்சுக்கோ. இப்ப ஃபோர்த் கொஸ்டின் பாரு, இதே மாதிரி இப்ப தேர்ட் பண்ண மாதிரியே ஃபோர்த் 2 லைன்ல முடிச்சிடலாம். இந்த ஃபங்க்ஷனோட மீனிங் தெரியணும், அதுக்குதான். ஃபோர்த் ஒன், show that the modulus function f is from R to R. Function defined from real number to real number R to R. Okay. Is f of x defined as f of x equal to mod x. F of x equal to mod x is neither 1 1 nor on 2. இதுக்கும் அதே மாதிரி neither 1 1 nor on 2. அப்ப எக்ஸாம்பிள் நாட்னா எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இப்ப 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்க்கு அவுட்புட் சேமா வரணும். 2 டிஃப்ரெண்ட் ரியல் நம்பருக்கு அவுட்புட் சேமா வரணும். அப்படி எதனா ஒரு 2 நம்பர் சொல்லி பார்க்கலாம். அண்டர் தி ஃபங்க்ஷன் 1 and minus 1. f of 1 mod 1 which is equal to 1. f of minus 1 நாலும் mod of minus 1 என்ன 1 தான். 1 minus 1 டிஃப்ரெண்ட் நம்பர், ஆனா அவுட்புட் சேம், இமேஜ் சேமா இருக்கா. அப்ப அதுதான் இங்க ரீசனா சொல்ல போறேன். Here f of 1 equal to f of minus 1, but 1 not equal to minus 1. Different numbers in domain have same image, therefore f is not 1. இப்ப நாட் ஆன் டூன்னு சொல்லணும். அப்போ கோடொமைன்ல அட்லீஸ்ட் ஒரு நம்பருக்கு ப்ரீ இமேஜ் இல்ல, அது எதோடையும் கனெக்ட் ஆகாதுன்னு சொல்லணும். என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? நெகட்டிவ் நம்பர்ஸ். நெகட்டிவ் நம்பர், வெரி குட். ஏன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷனோட அவுட்புட் என்னன்னு பாரு, ரேஞ்ச். நீ இந்த ரேஞ்சை வச்சே சொல்லிடு. மாடுலஸ் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் 0 to infinity. அவுட்புட் வந்து எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும், 0னா 0 வரும். அப்ப நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் ப்ரீ இமேஜ் இருக்காது, எல்லா நம்பர்ஸும் பாசிட்டிவோட போய் கனெக்ட் ஆகும். அப்ப எதனா ஒரு நெகட்டிவ் நம்பர் எடுத்து ப்ரீ இமேஜ் இல்லைன்னு சொல்லிடு. எதனா ஒரு நெகட்டிவ்னா -1 எடுத்துக்கிறேன். -1 பிலாங்ஸ் டு ஆர், ஆர் இஸ் கோடொமைன். ஏன்னா இங்க ரெண்டுமே சேமா இருக்கு, அதனால மென்ஷன் பண்றேன். -1, the element -1 in codomain do not have pre-image in domain. Therefore, f is not onto. கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதுங்க.
எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் கேட்டா இந்த பார்ட் மட்டும் தான் பண்ணணும். இது உனக்கு புரியணுன்றதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்து. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு இந்த ஃபங்க்ஷனை பத்தி ஒரு நாலேஜ் இருக்கு. நல்ல கவனி. சிக்னம் ஃபங்க்ஷன் ஆர் சைனம் ஃபங்க்ஷன் f of x is equal to mod x by x if x not equal to 0. நான் ஜீரோ நம்பரா இருந்தா இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணணும். ஜீரோனா சப்போஸ் எக்ஸ் ஜீரோனா வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் ஜீரோ. ஏன்னா இங்க யூஸ் பண்ண முடியாது. எக்ஸ் ஜீரோனா 0/0 ஃபார்ம் வரும். அதனால அதை அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தனியா டிஃபைன் பண்ணிக்கிறேன். f of x equal to mod x by x, x not equal to 0. 0 if x equal to 0. ஆக்சுவலா இதுக்கு என்ன மீனிங்னா, x not equal to 0னா நான் ஜீரோ நம்பர். நான் ஜீரோ நம்பர்னா சப்போஸ் x 1 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அவுட்புட் என்ன வரும்? x 1 வச்சுக்கோ. mod 1/1, mod 1/1 1 வரும். x 2னா என்ன வரும்? mod 2/2, modulus of 2 வந்து 2 தான், 1 தான் வரும். ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் எது கொடுத்தாலும் 1 தான் வரும். ஏன்னா பாசிட்டிவ் பொறுத்தவரையிலும் mod xனா x தானே, x/x 1 ஆயிரும், x/x என்ன ஆயிரும் 1 ஆயிரும். அப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கெல்லாம் அதோட அவுட்புட் 1,
x greater than 0 னா value of the function 1. நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்து பாரு. x equal to mod of -2, mod of -2 by -2, mod of -2 plus 2 னா இருக்கு. பட் டினாமினேட்டர்ல ஒரு -2 +2 by -2 -1. அப்போ நெகட்டிவா இருந்தா எல்லா நம்பர்ஸ்க்கும் -1 தான் ஆன்சரா வரும். 0னா 0. அப்போ அவுட்புட்டுக்கு மொத்தம் 3 பாசிபிலிட்டி தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு. பாசிட்டிவா இருந்தா அவுட்புட் 1 வரும், எந்த நம்பர் எடுத்தாலும் 1 வரும். நெகட்டிவா இருந்தா -1 வரும், 0வா இருந்தா 0. அப்ப இதோட கிராஃப் எப்படி இருக்கும்னு பாரு. x axis, y axis, x ல 0 to infinity, பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் இங்க, நெகட்டிவ் நம்பர்ஸ் லெஃப்ட் சைட்ல. 1 2 3 etc. -1 -2 -3 etc. downwards. இப்போ 0னா 0 ஒரு டாட், x 0னா ஃபங்க்ஷன் வேல்யூ 0, இங்க ஒரு டாட். x greater than 0 பாசிட்டிவ் நம்பர்னா அவுட்புட் வந்து 1, y ல 1 இங்க இருக்கு, ஆனா இதை டச் பண்ணாது, ஏன்னா x 0னா தான் 0. x greater than 0னா a line parallel to x. நீ எக்ஸுக்கு எது எடுத்தாலும் 1 ஹைட்ல தான் இருக்கும், 1 யூனிட் ஹைட், y 1 இருக்கும். பாசிட்டிவ் நம்பர்ஸ்னா a line parallel to x axis at a height 1. இதே நெகட்டிவ் நம்பர்ஸ்னா டவுன்வர்ட்ஸ்ல -1ல இங்க டச் பண்ணாது, இதான் y equal to 1, 0, y equal to -1. இதுதான் அதோட கிராஃப். இப்ப சொல்லு பார்க்கலாம், இதோட டொமைன் என்ன? இதோட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன? டொமைன் வந்து எக்ஸுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம், பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுக்கலாம், நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுக்கலாம், 0 கொடுக்கலாம், எது வேணாலும் நீ எடுத்துக்கலாம். அப்போ டொமைன் என்டையர் ரியல் நம்பர் -infinity to +infinity. ரேஞ்ச் வந்து அவுட்புட் 3 பாசிபிலிட்டி தான். ஸோ த செட் -1, 0, 1. இதுதான் சிக்னல் ஃபங்க்ஷன் பத்தி உனக்கு தெரியணும். இதே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுப்போம். ஒரு நிமிஷம் கவனி. f of x is equal to mod x plus 2 by x plus 2 if x not equal to -2. denominator 0 ஆகிற பாயிண்ட், இங்க denominator 0க்கு 0 ஆகும், இங்க -2க்கு 0 ஆகும். 0 if x equal to -2. இதோட கிராஃப் எப்படி இருக்கும், எதுவும் கெஸ் இருக்கா? இதோட கிராஃப் இங்க போட்டு, இதோட கிராஃப் எப்படி இருக்கும்? mod x plus 2 by x plus 2. இத பார்ட்டிஷன் பண்ணிருக்கிறது 0ல பார்ட்டிஷன் பண்ணிருக்கான், அதனாலதான் ஆரிஜின்ல இருக்கு. இதை என்ன நம்பர்ல பார்ட்டிஷன் பண்ணிருக்கான்? -2. அப்போ இந்த கிராஃப் அப்படியே ஒரு 2 யூனிட்ஸ் லெஃப்ட் சைட்ல போகணும். இதே கிராஃப் 2 யூனிட்ஸ் லெஃப்ட் சைட்ல -2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுப்பா. -1, -2ல ஒரு டாட், மேல இந்த சைட்ல ஃபுல்லா y equal to -1, சாரி +1, டவுன்வர்ட்ல -1. இது மாதிரி என்ன கொடுத்தாலும் எழுத தெரியும். ரேஞ்ச் டொமைன்லாம் சேம், இதை மைண்ட்ல வச்சு. இப்ப இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் நம்பர் 5. ரொம்ப ஈஸி, இதே மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 5. show that the signum function f is from R to R given by, இதான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். f is from real number to real number. டொமைன் கோடொமைன் இம்பார்ட்டன்ட். 1 சொல்லணும்னா டொமைனை பத்தி தெரியணும், on to சொல்லணும்னா கோடொமைனை பத்தி ஒரு நாலேஜ் இருக்கும். இங்க ரெண்டுமே R to R கொடுத்துருக்கான், இதுதான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். f of x is equal to 1 0 -1, x greater than 0, x equal to 0, x less than 0. ஓகே, இல்ல இப்படியும் கொடுக்கலாம், இப்படி கொடுத்தாலும் நீ இதான் மீனிங். இல்ல எக்ஸ் நியூமரேட்டர் mod x டினாமினேட்டர்ல கொடுப்பாங்க, அப்படி கொடுத்தாலும் இதுதான் மீனிங். ஓகே, இட்ஸ் நெய்தர் 1 nor on 2 சொல்லணும். நாட் 1 1னா 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்
டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு இமேஜ் சேம்னு சொல்லுவோம். என்ன ரெண்டு டிஃப்ரெண்ட் நம்பர் சொல்லுவோம்? இப்பதான் பார்த்தோம் டெஃபினேஷனே. பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே 1 தான் வரும், நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே -1 தான் வரும். அப்போ எதனா ரெண்டு பாசிட்டிவ் ஆர் எதனா ரெண்டு நெகட்டிவ் எடுத்துக்கும். f of 1 equal to 1, f of 2 equal to 1. பாசிட்டிவ் நம்பர்ஸ் f of 1 1 தான், f of 2 1 தான். So f of 1 equal to f of 2, but 1 not equal to 2. Domainல 2 different numbers image same. Therefore f is not 1. Not onto ன்னு சொல்லணும். அப்ப கோடொமைன்ல அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் சும்மா இருக்கு, ப்ரீ இமேஜ் இல்லைன்னு சொல்லணும். இப்ப இதுக்கு அவுட்புட் எல்லாத்துக்குமே என்னதான் வரும்? எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸும் 1ஓட கனெக்ட் ஆகும், எல்லா நெகட்டிவ் நம்பர்ஸும் -1ஓட கனெக்ட் ஆகும், 0 0ஓட கனெக்ட் ஆகும். அப்போ ரியல் நம்பர்ல மிச்சம் இருக்கிற நம்பர்லாம் சும்மா தான் இருக்கும். அப்ப எதனா ஒரு நம்பர் அதர் தென் -1 0 1 எடுத்தா அதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லைன்னு சொல்லிடு. என்ன எடுத்துக்கலாம்? 2 எடுத்துக்கலாமா? 2 இன் கோடொமைன் therefore f is not onto. So neither 1 1 nor onto னா ரொம்ப ஈஸிப்பா. எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம், 2 லைன்ல ஆன்சர் முடிச்சிடலாம். 1 1 onto னு ப்ரூவ் பண்ண சொன்னாதான் டீடைலா பண்ணணும், எக்ஸாம்பிள் கொடுக்க முடியாது. இதை காப்பி பண்ணிடு, அது மாதிரி 2 3 சம் இருக்கும்.
Okay, question number 6, 1 mark question. Let the set A equal to 1, 2, 3. Set B equal to 4, 5, 6, 7. And let it is defined as 1, 4, 2, 5, 3, 6. Be a function from A to B. Show that f is 1, 1. Simple question. இது 1, 1 function ப்ரூவ் பண்ண சொல்றான். ஆர்டர் பேஸா கொடுத்துருக்கான். இது வரலும் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் கொடுத்துட்டு பார்த்தோம். இது ஒன் வே ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துட்டு பண்றது. ஆர்டர் பேஸ் ரெப்ரசன்டேஷனும் இருக்கு ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா A domain, B codomain. F is a function from A to B. The element 1 related to 4. F of 1 equal to 4. F of 2, 2 related to 5. F of 2 equal to 5. F of 3 equal to 6. இப்போ பாரு டொமைன்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கு. 1 ஓட இமேஜ் 4, 2 ஓட இமேஜ் 5, 3 ஓட இமேஜ் 6. டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் டொமைன் ஹேவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். அவ்வளவுதான், இதுதான் ரீசன் இதுக்கு. Here, different elements in domain have different images. Therefore, f is 1, 1. இப்ப சொல்ல பார்க்கலாம், இந்த ஃபங்க்ஷன் ஆன் டு வா, அது பத்தி நீங்க கேட்கல, பட் நான் கேட்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் ஆன் டு வா. எஸ் சார். ஓகே, ஆன் டு ஷூரா? எஸ் சார், ஏன்னா 7 வந்து இன்க்ளூடே ஆகல சார். நாட் ஆன் டு. ஏன்னா கோடொமைன்ல அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லைன்னு சொல்லணும். கோடொமைன்ல 7 ஒரு எலமெண்ட் இருக்கு, அது எதுக்குமே இமேஜா இல்லை. 7 இஸ் நாட் அன் இமேஜ் ஆஃப் எனி எலமெண்ட் இன் டொமைன், தேர்ஃபோர் நாட் ஆன் டு. 7 கனெக்ட் ஆகாம இருக்கு பாத்தியா கோடொமைன்ல, அப்ப அதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லைன்னு இருக்கும். நாட் ஆன் டு. ஓகே, 7 இம்பார்ட்டன்ட். 7 இதே மாதிரி தான். நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸி கான்செப்ட் கிளியரா. Question number 7. In each of the following cases, state whether the function is 1, 1, on to, or bijective. First one, f is from R to R. நல்ல கவனிப்பா, இதுல ரிசல்ட் ஒன்று இருக்கு. R to R defined by f of x is equal to 3 minus 4x. Function is 3 minus 4x. Linear function. 3 minus 4x. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, linear function that is straight line always bijective. Straight lines எல்லாம் இருக்குல்ல, ax plus b form, degree 1 polynomial. Linear function other than constant. நல்ல கவனி, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனும் ஸ்ட்ரைட் லைன் தான். லீனியர்னு சொல்ல முடியாது. ஸோ லீனியர் ஃபங்க்ஷன்னாலே கான்ஸ்டன்ட் வராது. ஸ்ட்ரைட் லைன் சொன்னீங்கன்னா கான்ஸ்டன்ட்டும் ஸ்ட்ரைட் லைன் தான். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸோட கிராஃப், ஃபார் எக்ஸாம்பிள் y equal to 5, ஃபங்க்ஷன் இஸ் 5. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் y equal to 5 னா லைன் parallel to x. இதுதான் y equal to 5. இதுவும் ஸ்ட்ரைட் லைன் தான். ஸ்ட்ரைட் லைன் சொல்லிட்டேன்னா கான்ஸ்டன்ட்டா அவாய்ட் பண்ணிக்கணும். லீனியர்னு சொல்லிட்டோம்னா ப்ராப்ளம். லீனியர்னா x to the power 1. இப்ப இது வந்து நாட் 1, 1. இது ஏன் நாட் 1, 1னா எக்ஸுக்கு நீ 1 எடுத்தாலும் அவுட்புட் 5 தான். -1 ஆர் 2 எது எடுத்தாலும் வாட் எவர் எக்ஸ் அவுட்புட் 5. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இமேஜ் சேம். டொமைன்ல எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் இமேஜ் சேமா இருக்கும்ல, அதனால கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் நாட் 1, 1. ஓகே, இப்ப லீனியர் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் பைஜெக்டிவ். பைஜெக்டிவ் தான் என்னப்பா? பைஜெக்டிவ்னா என்ன மீனிங்? போத் 1, 1 அண்ட் ஆன் 2 ரெண்டுமே இருக்கும். 1, 1ஆவும் இருக்கும், ஆன் 2ஆவும் இருக்கும். இப்ப அதான் இங்க செக் பண்ண சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் நான் 1, 1 செக் பண்ண போறோம்.
ஸோ நான் ஜென்ரலா ஸ்டார்ட் பண்றேன். இப்ப இதுவரையிலும் நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ணோம். நாட் ஒன் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கட்டும். பட் இங்க செக் பண்ண சொல்லியிருக்கான். நீ சும்மா ரேண்டமா திங்க் பண்ணி பாரு. எதனா டிஃப்ரெண்ட் ரியல் நம்பருக்கு 2 டிஃப்ரெண்ட் ரியல் நம்பர்ஸ்க்கு 3 - 4x சேமா வர சான்ஸ் இருக்கா? 3 - 4x எக்ஸுக்கு நீ என்ன வேணாலும் எதனா 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்க்கு 3 - 4x சேமா வர சான்ஸ் இருக்கான்னு பாரு. சான்ஸ் இருந்துச்சுன்னா அதை எக்ஸாம்பிளா கொடுத்துட்டு நாட் ஒன் சொல்லிடலாம். அப்படி எதுவும் பாசிபிலிட்டி இருக்கான்னு பாரு. கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டா ஜென்ரலா ஸ்டார்ட் பண்ண கவனியே. ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னா இல்லையான்னு செக் பண்ணணும், ஜென்ரலா பண்ணணும். எனக்கு எக்ஸாம்பிள்லாம் சடனா திங்க் பண்ண முடியல அந்த மாதிரி கேசஸ்க்கு f of x1 equal to f of x2 இதான் டெஃபினிஷன் பார்த்தோம். இப்படி எடுத்துக்கணும். லாஸ்டா x1 equal to x2 முடிக்க முடியுதான்னு பார்க்கணும். இப்படி முடிச்சிட்டோம்னா இது 1 ஓகே. f of x1 f of x 3 - 4x f of x1 3 - 4x1 equal to f of x2 3 - 4x2. ரெண்டு சைடும் 3 எலிமினேட் பண்ணிடலாம். -4x1 equal to -4x2. ரெண்டு சைடும் -4 எலிமினேட் பண்ணிட்டு x1 equal to x2 x1 equal to x2 f of x1 equal to f of x2 implies x1 equal to x2. இந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணிட்டோம்னா அது வந்து 1 therefore f is 1 அவ்வளவுதான், ப்ரூஃப் ஓவர். ஆன் டு ஒன் செக் பண்ணணும். ஆன் டு வாட் செக் பண்ணணும்னா நல்லா கவனி. ஆல்ரெடி ஒரே ஒரு சம் தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சம் எக்ஸசைஸ்ல, இது நெக்ஸ்ட் சம் ஆன் டூன்னு ப்ரூவ் பண்ற செகண்ட் சம். இது நல்லா கவனி. For proving on 2, let take an element y belongs to codomain. இங்க ரெண்டுமே ஆர்ஆர்னு இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றது. கோடொமைன்ல ஒரு எலமெண்ட் எடுக்கணும். எடுத்துட்டு given function என்னன்னு பாரு. f of x y f of x equal to y ன்னு ஸ்டார்ட் பண்ணு. f of x என்ன 3 - 4x 3 - 4x equal to y. இப்போ y is the function of x ன்னு இருக்கு. இதை நீ x is the function of y ன்னு மாத்தணும். ஆன் டூன்னு ப்ரூவ் பண்ணணும் இல்ல செக் பண்ணணும்னா இதுதான் ப்ரொசீஜர். எக்ஸாம்பிள் எனக்கு கொடுக்க தெரியல, ப்ரீ இமேஜ் இருக்கா என்னன்னு சொல்ல தெரியல அப்படின்ற கேஸ்க்கு இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். y belongs to codomain f of x equal to y ன்னு எடுத்துக்கோ. x is the function of y is the function of x. y in terms of x ன்னு இருக்கிறத x in terms of y, x மட்டும் செப்பரேட் பண்ணணும். அப்ப என்ன அவங்க சொல்ல பார்க்கலாம். 3 - 4xy டைரக்டாவே சொல்லலாம். 4x y இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு 4 டிவைட் பண்ணிடு. So x is equal to 3 - y by 4. x is equal to 3 - y by 4. இப்போ நீ என்ன செக் பண்ணணும்னா y is an element of codomain. கோடொமைன் என்னன்னு பாரு. given ஃபங்க்ஷன்ல கோடொமைன் ரியல் நம்பர். எல்லா ரியல் நம்பருக்கும் கோடொமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் இது எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு பாரு. 3 - y by 4 எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு பாரு. ஒரு ஃபிராக்ஷன் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகாம போகும்னா டினாமினேட்டர் 0 ஆகுறப்போ. டினாமினேட்டர் 0னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஆனா இந்த டினாமினேட்டர் 0 ஆக சான்ஸே இல்லை. ஏன்னா டினாமினேட்டர் ஃபிக்ஸட் நம்பர் 4. எல்லா ரியல் நம்பருக்கும் y எனி ரியல் நம்பர் 3 - y by 4 exist. 3 - y by 4 also real number. So x is an element of domain. கண்டிப்பா இருக்கும். belongs to R. x ன்னு ஒரு எலமெண்ட் இருக்கும். இந்த x வந்து இங்க டொமைன். ஓகே, இப்போ நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? இன்னும் ப்ரூஃப் கம்ப்ளீட் பண்ணல. இதை காப்பி பண்ணி நான் கம்ப்ளீட் பண்றேன் கொஞ்சம் ஃபாஸ்டா. முத்தையா நாட் ஆன் டூனா சொல்லு. எந்த எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை? நாட் ஆன் டூனா எக்ஸாம்பிள் சொல்லு. எந்த எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை? நல்லா கவனிப்பா, நான் முடிச்சிடுறேன். ஒரு 2 லைன் தான். ஒரு ஃபங்க்ஷன் ஆன் டூன்னு ப்ரூவ் பண்ணணும்னா y belongs to codomain f of x equal to y. y in terms of x ன்றதை x in terms of y ன்னு மாத்திடணும். இந்த ஸ்டெப் தான் இம்பார்ட்டன்ட். நீ ஐடென்டிஃபை பண்றதே இந்த இடத்துல தான். கோடொமைன்ல எல்லா எலமெண்ட்டுக்கும் இது எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு பாக்குறோம். 3 - y by 4 exists for all real number. அப்போ ஆன் டூன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரூஃப் எப்படி முடிக்கிறோம்னு பாரு. such that f of x equal to f of what is x
3 minus y by 4. 3 minus y by 4. அந்த ஃபங்க்ஷன்ல போயிட்டு f of x, x-க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? 3 minus y by 4. x எல்லாம் 3 minus y by 4 னு ரீப்ளேஸ் பண்ண. 3 minus 4 into 3 minus y by 4. y by 4. 4 4 கேன்சல் ஆயிரும். minus 3 plus y. 3 3 கேன்சல் ஆயிரும் y. எல்லா சம்க்கும் இதான் வரும். ஏன்னா நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணி தானே போடணும். x in terms of y னு மாத்திட்டு அந்த ஃபங்க்ஷன்லயே போய் அதை போட்டோம்னா ஃபைனலா y தான் வரும். ஆனா இப்படிதான் நீ கம்ப்ளீட் பண்ணணும். on to f of x is equal to y னு சொல்லிட்டு therefore f is on to. இத காப்பி பண்ணிடுங்க. சார் அந்த fs11க்கு எக்ஸாம்பிள் மட்டும் ஃப்ரேம் பண்ண முடியல சார். எதுக்குப்பா? சார் ஃபர்ஸ்ட் fs11 கொண்டு வந்திருக்கோம்ல சார். ஆமா, எக்ஸாம்பிள் சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா அது 1 1. எக்ஸாம்பிள் ஒன்னால சொல்ல முடியும்னா அது நாட் 1. டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் எல்லாமே வரும். அப்ப நீ எப்படி எக்ஸாம்பிள் சொல்ல முடியும்? டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ்னு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணா சொல்ல முடியாது இருக்கு. ஏன்னா அப்படி கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அது நாட் 1 1 இல்ல. ஓகே சார். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் பண்ணிட்டா நாட் 1 1. அப்ப நாட் 1 1 சொல்லிட்டு போயிடலாம். அப்படி வரவே வராது. ஏன்னா இது 1 1. முத்தையா கிளியராப்பா? புரியுதுல்ல? on to இப்போ நெக்ஸ்ட் சம்மும் கான்செப்ட் இன்னும் நல்லா தருவாங்க. நல்லா கவனி. இதை காப்பி பண்ணிட்டா சொல்லுங்க. நெக்ஸ்ட் சம் பாரு, இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே, நல்லா கவனிங்கப்பா. இம்பார்ட்டன்டான ஐடியாஸ். எதுவும் டவுட்னா கண்டிப்பா கேட்கணும். அகைன் ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. Subdivision 2. A function from R to R, f is from R to R, defined by f of x is equal to 1 plus x square. 1 plus x square. இப்போ 1 1 on 2 இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஓகே, 1 1 நான் எல்லாமே 2 மெத்தட்ஸ்ல பண்ணி காட்டுறேன். எக்ஸாம்பிள் இந்த ஒரு சம்க்கு கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ. இந்த ஒரு சம்ம 2 மெத்தட்ல பண்றேன். ஏன்னா சில சம்க்கு எக்ஸாம்பிள் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா இன்னொரு மெத்தட் தான் போய் ஆகும். அப்ப ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்லா கவனி. ஞாபகம் வச்சுக்கோ, லீனியர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தா கண்டிப்பா பைஜெக்டிவா தான். எப்பவுமே 1 1 on 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜ் தான் வரும். எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜஸ் இருக்கும். ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகாம இருக்காது. ஓகே, இப்போ சப்டிவிஷன் 2, f is from real number to real number defined by f of x is equal to 1 plus x squared. ஃபர்ஸ்ட் ஈஸியஸ்ட் வே என்னன்னா நம்மளே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரியல் நம்பர்ஸ்ல எதனா 2 டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்கு,
1 plus x square ஓட வேல்யூ சேமா இருக்கும். அதுக்கு பாசிபிள் இருக்கா? சார் சொல்லலாம். 1 and -1 எடுத்தோம்னா வந்துடும். ஸ்கொயர் பண்றோம்லப்பா, ஸ்கொயர் பண்ணா பாசிட்டிவ் ஆயிடும், நெகட்டிவா ஸ்கொயர் பண்ணாலும். அப்ப எக்ஸாம்பிள் கொடுக்கறது தான் பெட்டர் வே. நான் என்ன பண்றேன்னு பாரு. f of 1 equal to 1 plus 1 square 1, sorry 2. f of minus 1, 1 plus minus 1 square, 1 plus minus 1 square also 2. f of 1 equal to f of minus 1, but 1 not equal to minus 1. Different element image same. Therefore, f is not 1. Not 1 1 சொல்லிட்டோம். போன சம்க்கு fs பைஜெக்டிவ்னு எழுதிடு. நான் கன்க்ளூஷன் எழுதுறேன். ஆன் 2 ஸ்டாப் பண்ணிட்டேன். ப்ரீவியஸ் ப்ராப்ளம்க்கு 1 1ஆவும் இருக்கும், ஆன் 2ஆவும் இருக்குல்ல. therefore fs பைஜெக்டிவ் அப்படின்னு எழுதி. ஓகே, இப்போ ஆன் 2 1 பார்க்க போறோம். நல்ல கவனி, ஈஸியா சொல்லிடலாம். 1 plus x square எல்லா ரியல் நம்பருக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 plus x square ஓட மினிமம் வேல்யூ என்னப்பா? 1. ஏன்னா எக்ஸுக்கு நீ எது போட்டாலும் ஸ்கொயர் பண்ணா பாசிட்டிவ் ஆயிரும். ஒரு பாசிட்டிவ 1ஓட ஆட் பண்ணோம்னா 1 விட கிரேட்டரா தான் வரும். எக்ஸ் 0ன்னு வச்சுக்கோ, 0க்கு மட்டும்தான் 1 plus 0 1ன்னு வரும். மினிமம் வேல்யூ 1, மேக்ஸிமம் வேல்யூ இன்ஃபினிட்டி. அப்ப இதோட ரேஞ்ச் வந்து 1 to infinity. இதோட ரேஞ்ச் என்ன? 1 to infinity. ஆனா கோடொமைன் என்டையர் ரியல் நம்பர். ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலா இல்லைனாலே நாட் ஆன் 2. நீ அதுவே ரீசனா சொல்லலாம். பட் நான் என்ன பண்றேன், 1 to infinity தான் கனெக்ட் ஆகும் ரியல் நம்பர்ஸ்ல. 1 to infinity. 1 விட லெஸ்ஸா இருக்கிற நம்பர்ஸ்க்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்காது, எதோடையும் கனெக்ட் ஆகாது. ஏன்னா எந்த ரியல் நம்பர் எடுத்தாலும் 1 plus x square always less than or greater than or equal to 1. 1 or more than 1 தான் இருக்கும். அப்ப எதனா ஒரு நம்பர் லெஸ் தென் 1ல ஒரு நம்பர் எடுத்து ப்ரீ இமேஜ் இல்லைன்னு சொல்லிடு. என்ன நம்பர் எடுக்கலாம்? எனி நம்பர் லெஸ் தென் 1. கோடொமைன்ல 0 எடுத்துக்கலாமா? 0 belongs to or is கோடொமைன். இந்த கோடொமைன்ல 0ன்ற எலிமெண்ட் எதோடையும் கனெக்ட் ஆகாது. ஏன்னா எக்ஸுக்கு நீ எது போட்டாலும் 0 வராது. 1 plus x square not equal to 0. 0 வரவே வராது. 0 in codomain do not have pre-image in domain. Therefore, f is not on 2. நல்லா கவனிச்சிட்டேவா, not on 2. அவ்வளவுதான், ஓவர். இதுதான் பெட்டர் வே. இப்படி பண்ணணும், இதுதான் பெட்டர் வே. மார்க் எல்லாம் லெஸ் ஆக சான்ஸே இல்லை. இதே உனக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்க தெரியல, நான் ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினிஷன்ல போயிட்டு அதை ஐடென்டிஃபை பண்றேன் அப்படின்னு ஃபீல் பண்ணேன்னா இதுக்கு அனதர் வே இருக்கு. செகண்ட் மெத்தட் என்ன பண்ணலாம்னா 1 ப்ரூவ் பண்ணணும்னு வச்சுக்கோ. f of x1 equal to f of x2 தான் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லா சம்ஸும் எந்த சம் கொடுத்தாலும் let f of x1 equal to f of x2 எடுத்துக்கோ. f of x1 அந்த ஃபங்க்ஷன்ல போய் x எல்லாம் x1 மாத்திரு. 1 plus x1 square equal to 1 plus x2 square. 1 எலிமினேட் பண்ணிடலாம், கான்ஸ்டன்ட்ஸை எலிமினேட் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்ப x1 square equal to x2 square வருமா? x1 square minus x2 square equal to 0. ஃபேக்டரைஸ் பண்ண ஸ்கொயர்ஸ் எல்லாம் கேன்சல் எல்லாம் பண்ணிடக்கூடாது. 1 எலிமினேட் பண்ணிட்டு ஸ்கொயர்ஸ் எலிமினேட் பண்ணிட்டோம்லாம் பண்ணக்கூடாது. a square minus b square ஃபார்ம். a minus b into a plus b. ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் 0ன்னா எனி ஒன் ஆஃப் தம் இஸ் 0. ஸோ x1 minus x2 equal to 0 or x1 equal to x1 plus x2 equal to 0. இதுக்கு என்ன மீனிங்? x1 equal to x2. இதான் நம்மளுக்கு ப்ரூஃப் வேணும். f of x1 equal to f of x2 implies x1 equal to x2 னா 1 1. ஆனா இங்க இன்னொரு ஃபேக்டரும் வந்திருக்கு, x1 equal to minus x2. இதுக்கு பாசிபிள் இருக்கான்னு செக் பண்ணணும். இதுக்கு பாசிபிள் இருக்கான்னா x1 x2லாம் டொமைன் எலமெண்ட். எந்த டொமைன் எலமெண்ட் ஆகுது ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் சைன் இருக்க சான்ஸ் இருக்கா? டொமைன்ல ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் சைன். x1 equal to minus x2னா டொமைன்ல ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் சைன் அப்படி ரெண்டு நம்பர் இருக்க சான்ஸ் இருக்கா? ரியல் நம்பர்ல அப்படி சான்ஸ் இருக்கா? +1 -1 இருக்கா ரியல் நம்பர்ல? +1 -1, +2 -2,
+3 -3, 1.2 -1.2 இருக்கான்னு பாரு. அந்த மாதிரி அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுன்னா இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். 1 and -1, 2 and -2, 1.2 and -1.2, -5/7 +5/7 அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இதுல இருக்கா? ரியல் நம்பர்னா என்னது? -∞ to +∞. நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். சொல்றது புரியுதா? சோ இதுக்கும் பாசிபிள் இருக்கு, இதுக்கும் பாசிபிள் இருக்கா? both are possible. ரெண்டுத்துக்குமே பாசிபிள் இருக்கிறதுனால f is not 1. 1 கிடையாதுப்பா. ஒருவேளை இதுக்கு பாசிபிள் இல்ல அப்படின்னா 1 சொல்லிடலாம். அப்ப சப்போஸ் நல்ல கவனி, இந்த சம்ல போயிட்டு r பிளஸ் கொடுத்திருந்தான்னு வச்சுக்கோ, டொமைன் வந்து r பிளஸ் கொடுத்தான்னா அது 1 r பிளஸ்னா என்ன? பாசிட்டிவ் ரியல். r பிளஸ்னா என்ன? பாசிட்டிவ் ரியல். அப்ப நீங்க எக்ஸாம்பிளே கொடுக்க முடியாது. நெகட்டிவ்லாம் டொமைன்லயே கிடையாது. -1லாம் நீ எடுத்து சொல்லவே முடியாது. அப்போ அவன் சின்ன பிளஸ் போட்டிருந்தானா இந்த ஃபங்க்ஷன் 1 இருக்கும். ஏன்னா இதுக்கு நாட் பாசிபிள். x1 = -x2ன்னு ரெண்டு நம்பர் வரவே வராது. ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் சைன் r பிளஸ் கொடுத்தா வராது. அப்ப வெறும் r தானே கொடுத்துருக்கான். அப்ப நெகட்டிவும் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால f is not 1. ஓகே, இப்ப நாட் ஆன் 2 இல்ல ஆன் 2, அதுக்கு என்ன பண்ணுவோம்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் சப்டிவிஷன் 2 ஆன் 2 let y belongs to R codomain. y equal to f of x. இதுதான் ஸ்டார்ட் பண்ணும். y equal to f of x என்ன? 1 plus x square. இப்போ உன்னோட வேலை என்னன்னா y in terms of x இருக்கா, இதை x in terms of y ன்னு மாத்தணும். y equal to 1 plus x square. அப்ப x square என்ன வரும்? y minus 1. 1/1 எழுதுங்க, நான் இடம் இல்லாதனால இப்படி பேரலா எழுதுறேன். x equal to root of y minus 1 plus or minus போடலாம், நான் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறேன். x equal to root of y minus 1. x equal to root of y minus 1. இப்போ நீ என்ன செக் பண்ணணும்னா y is an element of codomain. கோடொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் இது எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு பார்க்கணும். ரூட் ஆஃப் y minus 1 எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் ரியல் ஆர் நாட். இதுதான் நீ செக் பண்ணணும். எல்லா நம்பருக்கும் இது எக்ஸிஸ்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் 0 கொடுக்குறேன்னு வச்சுக்கோயேன், y 0 கோடொமைன்ல 0ன்னு ஒரு எலமெண்ட். 0 minus 1 என்ன? 0 minus 1 -1. ரூட்டுக்குள்ள -1 வந்தா அது ரியல் நம்பரா? ரூட் ஆஃப் -1 இமேஜினரி நம்பர், நாட் ரியல். எக்ஸ் வந்து ரியலா இல்ல, அங்க டொமைன் ரியல் தானே கொடுத்துருக்கான். அப்போ 0ன்ற நம்பருக்கு என்ன இல்ல? ப்ரீ இமேஜ் இல்ல. அவ்வளவுதான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல நீ ஐடென்டிஃபை பண்ணிடணும். ரூட் ஆஃப் y minus 1 எல்லா ரியல் நம்பருக்கும் எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு பார்க்கணும். எல்லா ரியல் நம்பருக்கும் எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு பார்க்கணும். நீ தான் திங்க் பண்ணணும். ரூட்குள்ள வந்திருக்கு, ரூட்குள்ள வந்தா பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் ரியலா இருக்கும். இது எப்போ பாசிட்டிவா இருக்கும்னா 1 விட கிரேட்டரா இருந்தா தான் பாசிட்டிவ். 1 and greater than 1 இருந்தா தான் பாசிட்டிவ். 1 விட லெஸ்ஸா இருந்துச்சுன்னா இது நெகட்டிவ் ஆயிடும். அப்போ நீ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு which does not belongs to or in codomain, sorry domain. டொமைன்ல கண்டிப்பா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் y equal to 0. For y equal to 0, x is not real. y 0 னா x is not real. அதான் நம்ம அங்க கொடுத்த எக்ஸாம்பிள். 0ன்னு கொடுத்தா ப்ரீமேஜ் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் பாரு. அது நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்க தெரியலன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இதுல இருந்து ஐடென்டிஃபை பண்ணும். Therefore f is not on 2. இது வந்து ஜென்ரலா கொடுக்குறது. ரெண்டுமே ஒரு இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தான். பட் எது சிம்பிளா இருக்குன்னு பாரு. எக்ஸாம்பிள் கொடுக்க தெரிஞ்சிச்சுன்னா இதுதான் பெட்டர் வே. உனக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்க தெரியலன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணி ஆன்சர். எக்ஸாம்க்கு இந்த மாதிரியே ப்ரிப்பேர் இதை காப்பி பண்ணிட்டு சொல்லு. எதுவும் டவுட்னாலும் கேளுங்க. கண்டிப்பா நிறைய டவுட் வரும். ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க, நிறைய டவுட் வரும். ஏன்னா இப்பதானே லேர்ன் பண்றோம். நானே ஃபங்க்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு 4 years ஆச்சு.
ஃபர்ஸ்ட் இயர்லாம் ஓரளவுக்கு கிளாரிட்டி இல்லாம இருந்தது. போக 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 தான் கிளியர் ஆச்சு. நீங்க எப்படி ஒரு 2 வீக்ஸ்ல தெரவாக முடியும்? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் லேர்ன் பண்றப்போ நிறைய டவுட்ஸ் வரும். இதை காப்பி பண்ணிட்டு சொல்லு. Okay. Question number 7. Sorry, 8. இது சும்மா பாவணும். F is the function from A cross B to B cross A such that
that is defined by f of a comma b is equal to b comma a. It's a bijective function. Bijective na both 1 1 and onto 2 1, both 1 1 and onto for any two sets a and b. Solution எழுதுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனி. Suppose a வந்து 1 2 1 2 3, b equal to 4 comma 5 னு வச்சுக்கோ. a cross b ன்றது என்னன்னு பாரு. a cross b னா Cartesian product of a and b. 1 comma 4 1 comma 5 2 comma 4 2 comma 5 3 comma 4 3 comma 4 3 comma 5. இதான் a cross b. b cross a னா அப்படியே ஒவ்வொரு பேரும் ரிவர்ஸ் ஆகும். 4 comma 1 4 comma 2 4 comma 3 5 comma 1 5 comma 2 5 comma 3. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு செட் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி இவன் சொல்றது கனெக்ட் ஆகும்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ப்ரூஃப் அப்புறம் தரேன். ஏ கிராஸ் பில ஒரு பேர் ஏ கமா பின்ற பேரு, ஏ கிராஸ் பி தான் டொமைன்ல இருக்கிற ஒரு பேரு அதோட ரிவர்ஸோட போய் ஜாயின் ஆகும். இப்போ 1 கமா 4 எதோட போய் மேப் ஆகும்? 4 கமா 1 1 கமா 4 4 கமா 1ஓட ஜாயின் ஆயிரும். 1 கமா 5 5 கமா 1ஓட ஜாயின் ஆகும். இப்படியே ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதோட ரிவர்ஸ்ல போய் ஜாயின் ஆகும். இது பைஜெக்டிவ்னு சொல்லணும். பார்த்தாலே தெரியுது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் தான். ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் சேம் எலமெண்டோட ஜாயின் ஆகல. 1 கமா 4 ஃபார் எக்ஸாம்பிள் 1 கமா 4 1 கமா 5 டிஃப்ரெண்ட் எலமெண்ட், இமேஜஸும் டிஃப்ரெண்டா தானே இருக்கு. 1 கமா 4 4 கமா 1ஓட கனெக்ட் ஆகும். 1 கமா 5 5 கமா 1ஓட கனெக்ட் ஆகும். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் 1 1 ஆன் டு வா. கோடொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் மேப் ஆயிருக்குமா? இங்க இருக்கு. இங்க இதுல எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை எலமெண்ட் தான் இதுலயும் இருக்கும். இதுல 6 எலமெண்ட்னா இதுலயும் 6 எலமெண்ட். இங்க இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் அங்க யூனிக்கா ஒரு எலமெண்டோட போய் கனெக்ட் ஆகிறப்போ எல்லா எலமெண்ட்டும் ஜாயின் ஆயிரும். ஏன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் சேம். ஏன்னா ஏபி எல்லாம் பியோட கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். 1 4 4 1ஓட கனெக்ட் ஆகும். எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜஸ் இருக்கும் கோடொமைன்ல. அப்போ ஆன் டு. ஸோ 1 1 ஆன் டுன்னு ப்ரூவ் பண்ணும். நல்லா கவனி. எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்றேன், 1 1 ப்ரூவ் பண்ணணும்னா f of x1 equal to f of x2. இங்க x1 வந்து பேரா இருக்கும் ஏபி. அப்ப f of a1 b1 equal to 1 1 ப்ரூவ் பண்றேன். f of a1 b1 equal to f of a2 b2. நான் லாஸ்டா என்ன முடிக்கணும் சொல்ல பார்க்கலாம். f of x1 equal to f of x2. ஆனா இங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னால பேரா இருக்கு. a1 b1 a2 b2. இப்ப நான் என்ன கன்க்ளூட் பண்ணணும்? a1 b1 equal to b2 a1 b1 இப்படி முடிக்கணும். a1 b1 equal to a2 b2 இப்படி நான் கன்க்ளூட் பண்ணிட்டேன்னா ப்ரூஃப் ஓவர். 1 1 அவ்வளவுதான், ஈஸி தான். f of a1 b1 வந்து a b னா b a. அப்ப f of a1 b1 னா b1 a1 equal to f of a2 b2 னா என்ன மீனிங்? b2 a2. இப்ப 2 ஆர்டர் பேர்ஸ் ஈக்குவல். இதுக்கு என்ன மீனிங்னா கரஸ்பாண்டிங் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல். b1 equal to b2 and a1 equal to a2. b1 equal to b2 and a1 equal to a2. இப்ப பாரு, b1 equal to b2 நாலும் b1 equal to b2 நாலும் b2 equal to b1 நாலும் சேம் தான். a1 equal to a2 நாலும் a2 equal to a1 நாலும் சேம் தான். இப்ப நான் இதை இப்படியும் சொல்லலாம்ல. எப்படின்னா இப்படி இது ரெண்டும் ஈக்குவல்னா என்ன மீனிங்? ரெண்டு ஆர்டர் பேர் ஈக்குவல்னா கரஸ்பாண்டிங் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல். a1 equal to a2னா நான் a1 b a1 equal to a2 b1 equal to b2 அதானே இங்க இருக்கு. அப்ப நான் இதை இப்படி ரிவர்ஸ் பண்ணியும் சொல்லிக்கலாம். இல்லாட்டி ஒரு வாட்டி மாத்திக்கும். a1 equal to a2 a1 ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த லைன் கூட தேவையில்லை. b1 equal to b2 and a1 equal to a2 னா மாத்தியும் எழுதிக்கலாம். a1 equal to a2 and b1 equal to b2. Therefore a1 b1 equal to a2 b2. Therefore f is 1 1. இப்போ ஆன் டு பார்ட்னா எல்லா எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குன்னு சொல்லணும். By the definition of Cartesian product, n of a cross b equal to n of b cross a. ஒரு
ஹிண்ட் ஒண்ணு நல்லா கவனி. எஃப் வந்து 1 1 இருக்கு. டொமைன் எலமெண்ட் டொமைன்ல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் கோடொமைன்ல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் ஈக்குவலா இருந்தா அது கண்டிப்பா ஆன் டூவா தான் இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்டோட கனெக்ட் ஆகணும். ஏலையும் பிலையும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ கண்டிப்பா எல்லா எலமெண்ட்டும் எல்லாத்தோடையும் போய் கனெக்ட் ஆகிருக்கணும்ல. 1 1 இருந்து ஏலையும் பிலையும் சேம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனி, 1 2 3 ஏபிசி, இதுல 3 எலமெண்ட் இருக்கு, இதுல 3 எலமெண்ட் இருக்கு, நம்பர் ஆஃப் எலமெண்ட் சேமா இருக்கு. இப்போ 1 1 சொல்லிட்டான். 1 1 என்ன மீனிங்? ஒரு எலமெண்டோட டிஃப்ரெண்ட் எலமெண்டோட கனெக்ட் ஆகணும். அப்போ இப்படி நான் கனெக்ட் பண்றேன், இது 1 1 தானே. 1 1 இருக்கு, நம்பர் ஆஃப் எலமெண்ட் சேமா இருக்குன்னா கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? ஆன் டூவா தான் இருக்கும். F is 1 1 and number of element in domain equal to number of element in codomain னா F must be on 2. ஏன்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கு, இங்க எதுவுமே ஃப்ரீயா இல்லை. ஸோ அதுதான் நீ ரீசனா சொல்ல போறீங்க. கோடொமைன்ல ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். let b, a belongs to b cross a. கோடொமைன்ல ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்குன்னு சொல்லணும். such that f of ab equal to ba. அவன் இப்படிதானே டிஃபைன் பண்ணியிருக்கான். f is 1 1 and n of a cross b equal to n of b cross a. a cross b லையும் b cross a லையும் same number of elements under the function f is on 2. அவ்வளவுதான், இதான் ரீசன். 1 1 இருக்கு, நம்பர் ஆஃப் எலிமெண்ட் சேமா இருக்குன்னா கண்டிப்பா அது ஆன் டூவா தான் இருக்கும். காப்பி பண்ணிட்டு ஓகே, இதை காப்பி பண்ணிருங்க. கொஞ்சம் நல்லா திரும்ப எகைன் டெஃபினேஷன்ஸ் பாருங்க. ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, பின்னாடி புரியாமையே போயிடும்.